எப்போவும் ஷெட்டுக்குள்ளேயே படுத்துருக்குற அழகி பாருங்கள் இன்றைக்கி எங்கே வந்து படுத்துருக்கான்னு. காலையிலே போய் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ஒரே மண். நேற்று வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு வச்சுருந்தோம். அதை போய் காலையில் போய் அதில் அவ்வளோ மண்ணை ஒட்டிட்டு வந்துட்டான். சரின்னு நல்லா சுடு தண்ணி ஊற்றி காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டோன்னே ஷெட்டில் போட்டோம்னா பயங்கர சில்னஸ். இன்றைக்கி ஓவர் சில்னஸ்ஸு, வெயிலே இல்லை. சரி கொஞ்சமாக வெயில் அடிக்குதுங்கிறதுக்காக கட்டில் கட்டி போட்டு அழுகி தூக்கிட்டு வந்து வெயிலில் போட்டாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆகுது, கம்முன்னு படுத்துருக்கா. அவ்வளோ நல்லா இருக்குது போல் எதம்மா. எசாமி இதமாக இருக்கா? கூப்பிடவே இல்லை, இல்லாட்டி கட்டியிருப்பா அவுத்துட சொல்லி. இன்றைக்கி கூப்பிடவே இல்லை, அவள் பாட்டுக்கு சமத்தான் படுத்துருக்கா. சமத்து பிள்ளையே படுத்துருக்குறியா? அப்படியே படுத்துரு. என்னப்பா எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க? இப்போ தான் அரை மணி நேரமாக நீ சமத்தாக படுத்துருக்குன்னு சொன்ன, அதுக்காகவா? இல்லை என்ன பார்த்தோன்னே வா. ஓகே படுத்துரு, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு. படுத்துரு, நான் போயிட்டு வரேன், அப்புறமா வந்து ஒத்துடுறேன். ஏன் எதுக்கு கூப்பிட்ற? என்னன்னு சொல்லு, விஷயத்த சொல்லு. இவ்வளோ நேரம் கம்முன்னு படுத்துந்தில்ல, என் மூஞ்சி உனக்கு தெரியாத வரைக்கும் கம்முன்னு தானே படுத்துந்த. அது என்னை பார்த்துட்டா ஒரு ஆட்டம் ஆடுறது? நீ என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? நான் ஒத்துட மாட்டேன், பாய். நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், நீ இங்கே படுத்துரு. ஏன் அங்கேயே படுத்துரு, சமத்தா படுத்துரு. கத்துவாளோ என்னமோன்னு பார்த்தேன், அமைதியாக படுத்துருக்கா. நான் உள்ளே போகிறேன், என்ன செய்கிறான்னு பார்ப்போம். மணி 11 ஆகுது, நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அழகி பாருங்கள், வெளில படுத்துருக்கா. நான் இங்கே வந்து தெரிஞ்சிருச்சு அவளுக்கு, அதனால் பார்க்குறா அப்படியே அங்கேருந்து. எவ்வளோ நேரம் அப்படியே படுத்துருக்கா, கத்துவா அப்படின்னு பார்ப்போம். நான் கிச்சனில் இருக்கிறேன். அழகி பாருங்கள், சமத்தா படுத்து தூங்கிட்டுருக்கா. இங்கே பாருங்கள், பிள்ளை தூங்குது. மணி 12 ஆச்சு. அழகி பாருங்கள் எந்திரிச்சு நிற்கிறா. எங்கேயோ வெடி வெடிக்குது வேறு, அதான் எந்திரிச்சிட்டா. ரெடி தங்கம், போதுமா? குளிர் காஞ்சிட்டியா நல்லா? அப்போ சாமி கொட்டாயெல்லாம் விட்றாடா அழகி பாப்பா. ஏதோ அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லாட்டி இவ்வளோ நேரம்லாம் படுத்தே இருக்க மாட்டா. கட்டியே போட முடியாது, அது இவ்வளோ நேரம் தனியாலாம் இருக்க மாட்டா. அவளுக்கு ஏதோ நல்லா எதமாக இருந்திருக்கும் போல் வெயிலில் படுத்துருந்தது. அதான் பிள்ளை இவ்வளோ நேரம் படுத்துருந்துட்டு எந்திரிச்சு நிற்கிது. போதுமாட்டா தங்கம்? நல்லா தூங்குனீங்களா? வெயில் நல்லா இருந்துச்சா? குளிருக்கு பாப்பா உள்ளே போட்டுருவோமா? நிழலில் போட்டுருவோமா? இறங்க மாட்டியா? கீழே இறங்கலன்னா நான் போகிறேன். என்ன காற்று தான் வருது, சத்தம் வர மாட்டேங்குது. இறங்கி கீழே. ஐயோ அப்படின்னா என்னப்பா? சரி போதும் போதும், இந்த இரு அக்கா வரட்டும். தனாக்கா வருது, தூக்கி உள்ளே வச்சுருவோம் பாப்பாவை. அங்கே பாரு அக்கா, அக்காவை கூப்பிடு, கூப்பிடு அக்காவை. என்ன திருப்பிக்கிட்ட அக்காவை பார்த்துட்டு? அக்காவை கூப்பிடு, அக்கா வந்தால் தான் கட்டில் தூக்கலாம் உள்ள. கூப்பிடு அக்காவை. அக்காவை கூப்பிட மாட்டியா? ஐயோ அது எங்கே? அது ஆங்குது, சவுண்டே வரல. ஃபுல்லாக 1 மணி நேரமாக வெயிலில் படுத்துருக்கு. இங்கே தான் அந்த கட்டிலோட தூக்கி வெயிலில் போட்டேன். கொஞ்சம் போடுங்க 2 பேரும். சரி அப்படியே பிடி. இருடா, ஒன்றும் இல்லைடா, பயப்படாத பயப்படாத பயப்படாதடி தங்கம். அப்பாடி கிடந்து பாரு, தவியா தவிக்கிறான். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. அப்பா சாமி. படுத்துக்கிறியா? என்ன அவுத்துடவா? இங்கே பாரு அழகி. ஐயோ இப்போ அக்கா மேலே ஏறணும். இப்போ இது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறா. தண்ணி இன்னொன்னா குடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தண்ணி வேணாமா? தண்ணி வேணாமா? அப்புறம் என்ன வேணும்? இந்தா கீழே வைக்கிறேன், குடிக்கிறியா? வா கீழே வா, கீழே இறங்கு, கீழே இறங்குடா. இறங்க மாட்டியா? சரி நீ அப்படியே நின்று. குருவி கத்துறதை எப்படி பார்க்குறது? ஜலகி உன் மெத்த மாதிரி கட்டில் வேணுமா உனக்கு?
என்ன நாக்கு சப்பிக்கிட்டு பார்க்குது பாரு. நாங்கள் வந்து பிளாக் டீ குடிக்கிறோம், லெமன் டீ குடிக்கிறோம், பிளாக் டீ லெமன் டீ குடிக்கிறோம். உனக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன், நீ தண்ணி குடி. அப்படி பார்க்காத, எங்களுக்கு வயிறு வலிக்கும். சரியா தங்கம்? என்னடி தங்கம் அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தா. என்ன வேணும் உனக்கு? நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம், உன்னை தான் தண்ணி குடிக்க சொன்னேன்ல. ம் ம் என்ன சொல்கிற? கை குடி. உள்ள எந்திரிச்சு கை கொடுக்குது பாரு உனக்கு. அப்படி நல்ல பிள்ளை, நார பிள்ளை. காலையிலே போய் மண்ணில் என்ன ஆட்டங்கிற. தங்க பிஸ்கட் சாப்பிட்டு சமத்தா படுத்துருங்க. அக்காவும் நானும் மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். போயிட்டு வரோம். அது வரைக்கும் படுத்துருப்பீங்களா? இல்லை அவுத்து விட்டு போகணுமா? எங்கேயாவது கண்டுக்கிறியாடி அழகி? திங்க திங்க ஆரம்பிச்சிட்டா உலகத்தையே மறந்துடுறது. ஏன் பாப்பா? அப்படி தானே அழகிப்பட்டோ? ஏதாவது சொல்லு, எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். இப்போ நீ கூப்பிடு. அவ்வளோதான். சாப்பிட்டு தண்ணி குடி. சரியா? தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நாங்களும் போய் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டோம். பிள்ளை இன்றைக்கி என்னன்னு தெரில, அவ்வளோ சமத்தா இங்கேயே படுத்துருந்துருக்குது. போதுமாடி தாங்க, அவுத்துட்றவாடி கண்ணுக்குட்டி. அவுத்துட்றவாடி என் செல்ல பட்டு. ஒரே ஓட்டமாக ஓடி இந்த கட்டையில் ஏறி உட்காந்துக்குவான். அவுத்து விட்ட உடனே அம்மா அச்சா எங்கடா? அப்பா 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 சாமி அம்மாடி. எங்கே போகிறீங்க? என்னையா சுத்துற? ஏக்கண்ணு, நான் மிளகாத்தூள் அரைக்க தான் போனேன். நீ அங்கே போய் மிளகாத்தூள் வாட. அச்சிச்சோ காரம் ஏறிடும். ஒன்றை மோந்து பார்க்குறா. ஆய் நாங்கள் எங்கே போயிட்டு வரோன்னு செக் பண்ணுறியா நீ? அவளும் தான் நம்ம தும்முற மாதிரி தான் அவளும் தும்முவா. உச்சா விட போகிறா அழகி. அச்சிச்சோ தக்காளி செடி மேலே ஏறி போகிறா. போயிட்டா. அவ்வளோதான் கட்டைக்கு போயிட்டா. விட்டோன்னே கரெக்டாக வந்துட்டா பாருங்க. அவ்வளோதான். இந்த மேலே இந்த கட்டை தான் அவளுக்கு.